ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை விட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களை விட்டு போயிடுறாங்க, சில காரணங்களுக்காக போயிடுறாங்க. அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கு அவங்கள வந்து நீங்கள் எப்படி வருத்தப்பட வைக்கிறது, அதை வருத்தப்பட வைக்கிறேன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சில சினாரியோஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நடைமுறையாக நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். சும்மா மேஜிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறா? உங்களோட ஆக்டிவிட்டி சரியில்லை, நீங்கள் வந்து திருந்தவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் கெட்ட பழக்கத்தை மாற்றிக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாளா? இல்லை இன்னொரு நல்ல பையன் வரான், சம்பாதிக்கிற பையன், அதனால உங்களை விட்டுட்டு போகிறா? இல்லை நீங்கள் உங்கள் பேஷனை நோக்கி கடுமையாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஆனாலும் அவள் வந்து இல்லை நீ சரி வர மாட்டே, நீ வாழ்க்கையில் முன்னுக்கே வரமாட்டே அப்படின்னு சொல்லி உங்களை டம்ப் பண்ணிட்டு போகிறாளா? இது மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக உங்களை விட்டுட்டு போனான்னு. தப்பு உங்கள் மேலே இல்லாமலே உங்களை வந்து விட்டுட்டு போகிறா, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களை விட்டுட்டு போகிறா அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து வருத்தப்பட வைக்கணும். எப்படி? அது நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அவள் வருத்தப்படுவா. வெரி வெரி சிம்பிள் கைஸ். ரிக்ரெட் அப்படின்னா என்ன? ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வருத்தப்படணும். இங்கே உங்கள் எக்ஸ் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே ஆக மாட்டேன், நீ சம்பாதிக்கவே மாட்டிக்கிற அப்படின்ற போது நீங்கள் அந்த இடத்துல எப்படி வருத்தப்பட வைக்க முடியும்? நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும். இது மாதிரி நடந்தால் தான் வந்து அவள் வந்து உங்களை ரெக்ரெட் பண்ணுவாள். நார்மலாகவே கைஸ், இது மாதிரி பொண்ணுங்களோ இல்லை இது மாதிரி பையங்களோ பணத்துக்காவையோ இல்லை வேறு அழகாக இருக்காங்க, வேறு வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நம்ம போயிடலாம் இவங்க கூட இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான காதலை வந்து கொச்சப்படுத்திட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க வந்து கர்மா பார்த்துக்கும். அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல. அவங்கள வந்து நாசம் பண்ணிடும் பார்த்துக்கோங்க. ஒரு உண்மையான காதலை வந்து நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு போகிறாங்க பார்த்தீங்களா, கர்மா பார்த்துக்கும். கர்மா பார்க்குதோ இல்லையோ நம்ம சைட்லேருந்து நம்ம வெறியான சில விஷயங்களை பண்ணணும். உங்களை வந்து விட்டுட்டு போகிறா, சம்பாதிக்க மாட்டா அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு காட்டணும். ஏன்னா இந்த பொண்ணை கூட உங்கள் வீட்டில் இருக்காங்க பார்த்துக்கோங்க, எதையுமே எதிர்பார்க்காம இன்னமும் என் பையனோ என் பொண்ணோ வந்துடுவான் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும். இங்கே விட்டுருங்க, இவளை விட்டுருங்க, இவனை விட்டுருங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும். ஒன்றும் இல்லை கைஸ், சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்டில் இருக்கிறவர். அவர் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எப்பா நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா நீ வந்து ஒன்றுமே திருந்த மாட்ட போல், இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. விட்டு போன சில வருஷங்கள் இல்லை, சில ரொம்ப க்ளோஸான பீரியட்லேயே வந்து அவர் பெரிய சக்ஸஸ் அடைகிறாரு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாரு. கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணுங்க வந்து இல்லை இந்த பையங்களோ வேறு ஒரு பையனை கூட போகிறாங்க, உங்களை விட்டுட்டு உங்கள் காதலை கொச்சப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னாலே வந்து அது வந்து சரி கிடையாது பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக வருத்தப்படணும். அது வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி பாசிட்டிவான வேலை தான் நீங்கள் வருத்தப்பட வைக்கணும். உங்கள் லுக்ஸை மாற்றணும், நீங்கள் வந்து செம்ம கெத்தாக மாறணும், ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு நீங்கள் போனால் தான் வருத்தப்படுவாங்க. ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டுமே, ஒழுங்காக நம்ம இருந்திருக்கலாமே, அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லி இவனை காயப்படுத்திட்டு இப்போ நம்மளை விட சூப்பரான ஒரு ஸ்டேஜில் இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படணும் கைஸ். இது கண்டிப்பாக வந்து நடக்கணும் பார்த்துக்கோங்க. எந்த பையனாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, உண்மையான காதலுக்கு மரியாதை கொடுக்காம விட்டு போகிறானோ அவன் வந்து சிம்பிள் கைஸ், வாழ்க்கையில் வந்து தோற்றுருவான். கர்மா பார்த்துக்கும். இதுதான் கைஸ், இதுதான் வந்து உண்மையான ஒரு இது பார்த்துக்கோங்க. மித்தபடி வேறு வந்து பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது பண்ணால் அவன் வருத்தப்பட்டுருவா, அது பண்ணல. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணோ அந்த பையனோ வருத்தப்படுவான். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். கண்டிப்பாக வந்து யாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், யாரையும் காயப்படுத்தி ஜெயிக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்கன்னா பாஞ்சு வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.